ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வெயிலில் நம்மளோட ஸ்கேல்ப் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகி வேர்வை நிறைய வரும். அதனால அரிப்புகள் வரும். இல்லை அப்படின்னா நிறைய ஹேர் ஃபாலும் கண்டிப்பாக இந்த வெயில் சீசனில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலைகள் நம்ம வச்சு இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா புதினா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட நம்ம ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும். இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த புதினா அப்புறம் உங்களுக்கு தேங்காய்லாம் உங்களோட ஹேர் லாங்குக்கு தகுந்தாப்பில், அடர்த்திக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட குறைச்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ கருவேப்பிலை வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா புதினாவும் தேங்காயும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு புதினா, கருவேப்பிலை, தேங்காய் இந்த மூணையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதிலேருந்து நம்ம அந்த பாலை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் 2 டைம் அப்படிலாம் நான் பண்ணலை. ஸோ இதில் நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும். அதுக்கு மேலே அரைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சத்துக்கள் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். இப்போது தேங்காய் பால் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு ஹேருக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களோட ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஸோ அது கூட இந்த புதினா சேர்த்து நம்ம செய்கிறோம் இல்லையா? புதினா சேர்க்கும் போது நம்மளோட ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் நம்மளுக்கு உள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இது கூட நம்ம முட்டையும் எடுத்துக்கிறோம். ஸோ முட்டையும் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் இன்றைக்கி மஞ்சள் கருவும் சேர்த்து தான் நான் அரைச்சிக்கிட்டேன். ஸோ ஏன்னா பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா? அதனால தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம புதினா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் அந்த பேட் ஸ்மெல்லுமே உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் எப்பயுமே ஹேர் பேக் வைக்காதீங்க. அது உங்களுக்கு உல்ட்டாவாக உங்களோட ஸ்கேல்ப்பை டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ நம்ம ஸ்கேல்ப்பை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் நல்லா பண்ணிடுங்க. ஸோ அதில் உள்ள துகள்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல காட்டன் துணியில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா எப்பயுமே ஹேர் வாஷ் நல்லா பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வராது. ஸோ நல்லா உங்களுக்கு தலையை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உங்களோட ஹேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் சீசனில் வரக்கூடிய ஹேர் லாஸ் இந்த மாதிரியானது, இல்லைனா உங்களுக்கு ஹெட்டேக் கூட இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை கூட உங்களுக்கு நல்லாவே கம்மியாயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.